அந்த நுட்பம் மீண்டும் பிறகு நான் குறிவைப்பேன். உண்மையான உடலின் மையத்தை. நொறுக்கு. முடியவே முடியாது. நீ. அடுத்து. சு. நான் நினைவில் வைத்துக் கொள்வேன். இந்த நிழல் ஒற்றுமை. அவன் ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி தப்பித்தானா? அச்சச்சோ, என் உடைகள் நாசமாகிவிட்டன. என் அம்மா அப்பா புகைப்படம் அப்படியே இருப்பது மகிழ்ச்சி. இந்த ஆளுக்கும் குடும்பம் காத்திருக்கும். நான் உன்னை என்னுடன் அழைத்து செல்வேன். அந்த நிழலை பயன்படுத்தும் ஆளுடன் இது முடிவடையவில்லை. அவன் நிறைய நிழல்களை உறிஞ்சினான். எந்த நேரத்திலும் தாக்கலாம். உன் கண்முன்னே உனக்கு நெருக்கமானவர்கள் அனைவரையும் பார்த்துக் கொண்டிருக்கும்போது காத்திரு. அது ஒரு அழகான விதி. அவன் வெளியேற்ற ஹெலிகாப்டரை அடைய நான் விடமாட்டேன். நான் விரைவில் அங்கு செல்ல வேண்டும். ஓரோன் படைப்பிரிவு, பகுதியை கவனமாக ஆராயுங்கள். ஒரு சின்ன எலியையும் தவறவிடாதீர்கள். மற்ற அனைவரும் ஒன்றிணைந்து எச்சரிக்கையுடன் இருங்கள். இயக்குனர், அரக்கர்கள் ஏற்கனவே. எனக்கு தெரியும். அனைவரும் தோற்கடிக்கப்பட்டனர். ட்ரோன் தரவை சரிபார்த்து அனைத்து தகவல்களையும் அறிக்கையிடுங்கள். ஆம் அம்மா, போர் நடந்ததற்கான தெளிவான அறிகுறிகள் உள்ளன. வலுவான இடைநிலை லெப்டினன்ட் புரா குண்டுவெடிப்பில் தப்பித்தது மட்டுமல்லாமல் முழு அரக்கர் படையையும் அழித்தாரா? இயக்குனர், இந்த ட்ரோனில் உள்ள SD கார்டு இன்னும் நல்ல நிலையில் உள்ளது. நான் இப்போது தரவை காட்சிப்படுத்துவேன். பார்க்கலாம். தனியார் முதல் வகுப்பு மாச்சுரா குண்டுவெடிப்பு பகுதிக்குள் நுழைந்தார். மற்றும் அவருக்கு அருகில் உள்ள நபர், அவர் அந்த வலுவான வேட்டைக்காரராக இருக்க வேண்டும். இது தகவல்கள். சிறப்பு ஆற்றல் மருந்து பயன்படுத்துபவரின் மந்திர சக்தியை நிரந்தரமாக அதிகரிக்கிறது. தகவல்கள். தகுதி ஆயுதம். பண்டைய அரச கத்தி. தகவல்கள். அடையாளம் காண முடியும். ஏய், என்ன கண்டுபிடித்தாய்? ஒன்றுமில்லை. என்னிடம் பொய் சொல்லாதே. நீ பிரிவு கண்டுபிடித்த பொருட்களை நீயே வைத்துக் கொள்வது ஒரு குற்றம். என்ன செய்ய வேண்டுமென்று உனக்கு தெரியும் இல்லையா? நாம் இதை எப்படி பிரிப்பது? ஏய், நிதானமாக இரு. எனக்கு இந்த ஒன்று மட்டுமே வேண்டும். முடியாது. இது போன்ற ஒரு பெட்டியில் ஒரு புராண பொருள் இருக்க வேண்டும். தவறாக புரிந்து கொள்ளாதே. உனக்கு வேறு வழியில்லை குழந்தாய். ஹெஹே, நான் இறுதியாக பெற்றுவிட்டேன். ஒரு கோலம் நினைவு சின்னம். வெளியேற்றம். பாதுகாப்பு மையம் 6. கடைசியாக வந்துவிட்டேன். பார்த்தால் அவர்கள் இன்னும் தாக்கப்படவில்லை. அவனுடைய இருப்பு அருகாமையில் எங்கும் உணரவில்லை. உண்மையில் யாருடைய வலுவான இருப்பும் துளியும் உணரவில்லை. ஆனால் இந்த இடத்தை பாதுகாக்க எந்த ஒரு பலமான நபரும் முன்வரவில்லை என்றால் அது இப்ப இல்லன்னா எதிர்காலத்தில் அழிந்துவிடும். அவன் குருடனா? உன்னிடம் மிகவும் அடர்த்தியான இரத்தம் இருக்கிறது. நீ வெளியிலிருந்து வந்திருக்க வேண்டும், அப்படிதானே? ஆம், அது சரிதான். ஹஹஹா, புரிகிறது. அது ஒரு நிம்மதிதான். நம்பிக்கையுடன் இருங்கள். நான் எந்த தீய எண்ணமும் கொண்டவன் அல்ல. நான் உங்கள் மேன்மைக்குரியவரிடம் வெளி உலகை பற்றிய தகவல்களை வாங்க விரும்புகிறேன். அது எனக்கு மிகவும் முக்கியம். நீங்கள் நான் விரும்பும் தகவலை வைத்திருந்தால். இதுதான் இங்கே அவர்கள் பயன்படுத்தும் நாணயம். எனக்கு தெரிந்தால் நிச்சயமாக. அது கேட்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அதற்கு முன் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். ஒரு துறவி என்னை உங்கள் மேன்மைக்குரியவர் என்று அழைக்கிறாரா? நீங்கள் ஒரு போலி. ஹஹஹா, நீங்கள் என்னை புரிந்து கொண்டு விட்டீர்கள். இந்த உடை என் பொழுதுபோக்குதான். மற்றும் உன் கண்களை மறைப்பதும் அப்படிதானா? ஹஹஹா, சரி. என்ன ஒரு தொல்லையான ஆள். சமீபத்தில் எனக்கு ஒரு கண்ணோய் வந்தது. இல்லை, கண்கள் மூடப்பட்டிருந்தாலும் என்னால் சொல்ல முடியும். அது ஒரு பயங்கரமான ஒலி. அவனுடைய சக்தியை மறைப்பதற்கான அவனது காரணங்கள். இந்த தங்குமிடத்தில் ஆட்டுத்தோலுக்குள் ஒரு ஓநாய் மறைந்திருப்பது போல் தெரிகிறது. அப்படியானால் எதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? ஓ, அப்படியானால் இப்போது என் முறை கேட்க. வெளியில் என்ன நடக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். சுவர்களில் ஆயுதம் தாங்கிய வீரர்களை அவர்கள் குவித்துள்ளனர். அவர்கள் போருக்கு தயாராகிக் கொண்டிருக்க வேண்டும். மற்றும் பொதுமக்கள் இதை கவனித்திருக்க மாட்டார்கள் என்பதில் எனக்கு நிச்சயம். ஆனால் நான் வெளியில் வெடிப்புகளை கேட்டேன். அங்கு என்ன நடக்கிறது என்று தயவு செய்து சொல்ல முடியுமா? உண்மையாக எனக்கும் சரியாக தெரியவில்லை. நான் வெளியில் ஒரு வேலைக்காக சென்றிருந்தபோது தென்மேற்கிலிருந்து ஒரு வெடிப்பை கேட்டேன். நான் மிகவும் பயந்து போய் என் கடிதத்தை கீழே போட்டுவிட்டேன். என் சட்டை ஒரு தற்காலிக வரைபடமாக பயன்படுத்த வேண்டியிருந்தது. அப்படியா? அப்படியானால் நீங்களும் உங்கள் சக்தியை மறைக்கிறீர்கள்.
தென்மேற்கு என்று சொல்கிறீர்களா? மிகவும் நன்றி. நீங்கள் ஒரு பெரிய உதவி. பரவாயில்லை. அவர் இப்படி தெளிவற்ற திசைகளில் தனியாக செல்கிறாரா? அவரது திறமையுள்ள எத்தனை போராளிகள் வெளியே இருக்கிறார்கள். என்னாலும் ஒரு சண்டையை ஆரம்பிக்க முடியாது. மேலும் என்னைப் போன்ற சந்தேகத்திற்குரிய ஒருவரை அவர்கள் சுதந்திரமாக நடமாட விடுகிறார்கள். ஒருவேளை மனிதகுலத்தின் பாதுகாப்பு தளர்ந்திருக்கலாம். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே எதிரியை எதிர்கொள்கிறோம். கோப்லிசினி, மீண்டும் வாருங்கள். அந்த துறவி கொடுத்த காசுடன் நான் புதிய உடைகளை வாங்கினேன். இப்போது அப்படியானால் என் பெற்றோரை தேட வேண்டிய நேரம் இது. பழைய பாணியில் ஆரம்பிப்போம். மன்னிக்கவும், இந்த புகைப்படத்திலுள்ள தம்பதியினரை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அவர்களை தெரியாது. நான் அவர்களுக்கு ஒரு பேயை காட்டியது போல் அவள் ரியாக்ஷன் செய்தாள். இங்கு எல்லோரும் பதற்றத்தில் இருக்கிறார்களா? நீ என்ன பார்க்கிறாய்? அவனிடம் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏய், நீ என்ன? நீங்கள் இங்கே சுற்றித் திரிகிறீர்கள். இரவு நடுவில் ஒரு படத்துடன் மக்களை தாக்குகிறீர்களா? இது எந்த இடம் என்று நினைக்கிறீர்கள்? இவை யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போது நீங்கள் பார்க்கும் அனைவரையும் தாக்குகிறீர்களா? ஏய், ஏன் அவர்களிடம் ஒரு புகைப்படம் வைத்திருக்கிறாய்? இவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? உனக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? நான் அவர்கள் மகன். நீ அந்த குழந்தையா? என்னை கேலி செய்ய முயற்சிக்கிறீர்களா? ஓ, மன்னிக்கவும், நான் கேட்கவில்லை. நீங்கள் மீண்டும் சொல்ல முடியுமா? ஓ, சரி. ஓஹோ, அப்படியானால் நீதான். அடடா, நீண்ட காலமாகிவிட்டது உன்னை பார்த்து. இந்த சாலை வழியாக நேராக சென்றால் அவர்களின் வீட்டை நீங்கள் காணலாம். நன்றி. கவனமாக இரு. இது மோசம். நான் எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். ஒரு ரவுடிக்கு என் பெற்றோரின் முகவரி தெரியும். டாடா. யோசித்து பார்த்தால் அப்பா யாரையும் சந்திக்கும்போது அன்பாக இருந்தார். அம்மாவும் அப்படியே. அவர்களைப் போன்றவர்களை இந்த உலகில் எளிதில் பயன்படுத்தி விடுவார்கள். ஆனால் பரவாயில்லை, நான் இப்போது இங்கிருக்கிறேன். இதுதான் இடமாக இருக்க வேண்டும். அவர்கள் இருவரும் இங்கே வாழ்கிறார்களா? இத்தனை பேர் போன பிறகு நிறைய வீடுகள் இருக்க வேண்டும். இன்றைய வேலை முடிந்துவிட்டதா? அது அப்பாவின் குரல். வீட்டிற்கு வருக. யார் நீங்கள்? நான் தான். நான் தான் சோரா. அப்பாவும் பையனும் வீட்ல உக்காந்து 2 பேரும் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்காங்க. மன்னிச்சுக்கோங்க, உங்கள காக்க வச்சுட்டேன். என்ன, நீங்க 2 பேரும் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கலையா? ஆமாம், என்னால நம்பவே முடியல. அவ நாம தெரிஞ்ச சோரா இல்ல, முற்றிலும் வேற ஒரு ஆள். இந்த மாதிரி நேரத்துல நமக்கு அது தேவை. என்னது அதுன்னா என்ன? ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையிலான ரகசிய பரிமாற்றம்தான். நான் என் மனைவி கிட்ட என்னை அறிமுகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவன் பதில் சொல்லலனா தப்பிக்க முடியாது. தப்பிச்சு போக விட மாட்டேன். அவன் ஏதாவது கொஞ்சம் சந்தேகமா சொன்னா கூட அவனை கவனிச்சுக்கோ. சரி, ஒரு அடியாள். அவன் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கான்னு புரியுது. ஆனா இவ்வளவு பாதுகாப்போட நான் நிம்மதியா இருக்கலாம். அப்போ நீ தயாரா? ஜாக்கிரதை மிஸ்டர் அடியாள். ஏன்னா நீ கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்கப் போற. ஒவ்வொரு வார இறுதியிலும் நீ வீட்டு வேலைகளை ஆதரிக்கும் குழுவில் சமையல் வகுப்புகளுக்கு போவ. ஏன் இவனுக்கு தெரியும்? வீட்டு வேலைகளை ஆதரிக்கும் குழுவா? அதற்கும் மேலாக ஒவ்வொரு வாரமும் நீ யாருக்கும் தெரியாமல் பேலே கிளாஸுகளுக்கு போவ. பேலே? என்ன? அது உண்மையா இருக்கலாம். ஆனா அதை கண்டுபிடிக்க என் மகனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்போ எங்க குடும்பத்தை பத்தி நான் உனக்கு ஏதாவது சொல்லட்டுமா? ஓ, அப்படியா? உனக்கு உண்மையாவே தெரியுமா? கண்டிப்பா. நான் உன்னை எச்சரிக்கலன்னு சொல்லாத. போடா. அந்த ஜப்பானிய வாழ் ஒரு போலிதான். ஒரு போலியா? அபத்தமா பேசாத. உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? ஆதாரமா? கைப்பிடியில என் அண்ணனோட கடிச்ச தடங்கள் இருக்கு. அடடா, என்னது? குடும்பத் தலைவரோட கைகள் கட்டப்பட்டிருந்தப்போ அந்த வாழை கடிச்சு 38 பேரை கொன்னப்ப வந்ததில்லையா? அவன் பெருசா பேசுறான். ஆனா அவனோட உண்மையான நோக்கம் குடும்பத் தலைவரை ஏமாத்தி முடிக்கிறதுதான். அது நீண்டுச்சு, சுருங்குதும் கூட இல்லையா? ஏய் முட்டாள், நீ செத்துட்டேன்னு நினைச்சோம். இது உண்மையாவே நீதான் சோரா. நம்ம சோரா வீட்டுக்கு வந்துட்டான். நாம் என்னவெல்லாம் அனுபவிச்சோன்னு உனக்கு தெரிஞ்சா? அப்பா, உன்னை பத்தின தகவலுக்காக ஒவ்வொரு இடத்தையும் தேடினோம். அதுக்கு முன்னாடி நான் தலைவனா ஆகிட்டேன். இப்ப அதே தலைவன் அழுதுகிட்டு இருக்கான். எவ்வளவு பரிதாபம்! மேல இருக்கிறவரை கீழே கொண்டு வர முடியுமா? குடும்பத் தலைவர் தன் வாழ்க்கை முழுசும் ரத்த மழையில வாழ்ந்திருக்கார். நான் பார்த்ததில்ல இது மாதிரி எதையும். சுடு. குடும்பத் தலைவர் மரியாதையை விட எல்லாத்துக்கும் மேலாக மதிக்கிற ஒருவர் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறத நான் பார்த்தேன். நான் இங்கிருந்து வெளியேறணும். தயவு செஞ்சு என்னை கொல்லாதீங்க. தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. அப்பா பேசணும்னு சொல்றார். ஓச்சியாய், என் காவலர்களில் உனக்குத்தான் வாய் ஜாஸ்தி.
இது வெளிய தெரிஞ்சா அது உண்மையிலதான். நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்றேன். இதில் சந்தேகமே இல்லை. அவர்கள் நிச்சயமாக அப்பாவும் மகனும் தான். இப்போ அவனை மிரட்டாதீங்க மேடம். ஆனால் ஒரு வார்த்தை கூட வெளிய சொல்லக்கூடாது. நான் தூங்கும்போது நான் புஸ் விட்டது இல்லனா கொரட்டை விட்டத பத்தி அவன் பேசாதது ரொம்ப சந்தோஷம். ஆனா நீயே அத சொல்லிட்ட. நான் இப்பதான் ஒரு படு பாதாளத்திலிருந்து வெளிய வந்த மாதிரி இருக்கு. நான் நிஜமாவே வீட்டுக்கு வந்துட்டேன். பாஸ், ஒரு வெள்ளை முடி பையன் உங்கள தேடி வந்திருக்கான்.